சர்க்கம் 103. தாய்மார்களை தரிசித்தல். ராமனை காண்பதற்கு பேராவல் கொண்ட வசிஷ்டர் தசரதருடைய மனைவிகளை முன்னிட்டு கொண்டு அந்த இடத்தை நோக்கி நடந்தார். மந்தாகினி நதியை நோக்கி மெல்லச் சென்ற அரச பத்னிகள் ராம லட்சுமணர்கள் நீராடும் அந்த நதித்துறையை பார்த்தார்கள். கண்ணீர் நிறைந்து வதங்கிய முகத்தோடு இருந்த கோசலை, துயரத்தால் இறங்கத்தக்க நிலையில் இருந்த சுமித்ரை மற்றும் மன்னருடைய பிற மனைவியரையும் பார்த்து சொன்னார். நாடு கடத்தப்பட்டவர்களும் எந்த வேலையையும் எளிதில் செய்து முடிக்க வல்லவர்களும் ஆதரவற்றவர்களாக இருக்கின்றவர்களுமான அவர்கள் காட்டில் இந்த துறையில்தான் சௌகரியமாக ஏறி இறங்குவதற்கு படிக்கட்டுகள் கூட இல்லாததால் மிகவும் சிரமத்துடன் நீராடுகிறார்கள். சுமித்திரே, லக்ஷ்மணன் என் மகனுக்காக சோம்பலில்லாமல் இங்கிருந்துதான் தானே தண்ணீர் எடுத்துச் செல்கிறான். உன்னுடைய புதல்வன் இழிவான சேவைகளை செய்தாலும் யாராலும் பழிக்கப்பட மாட்டான். தன் மூத்த சகோதரனுக்கு உதவிடும் வகையில் செய்யப்படும் எல்லா காரியங்களும் நற்பயனை விளைவிப்பவைதான். இம்மாதிரியான உடல் உழைப்புகளுக்கு உச்சிதமில்லாதவனான உன் புதல்வன் துர்பாகியவசமாக செய்து வரும் இழிதொழிலை இப்போது விட்டுவிடுவானா? நெடுந்தடங்கண்ணாளாகிய அவள் தரையில் தெற்கு பார்த்த நுனியையுடைய தர்ப்பங்களின் மேல் தந்தைக்காக வைக்கப்பட்டிருந்த இங்குதி பிண்டங்களை பார்த்தாள். துக்கமடைந்த ராமனால் தரையில் தந்தைக்கு வைக்கப்பட்டிருந்த அதை பார்த்த கோசலை தசரதருடைய மனைவிமார்கள் எல்லோரையும் நோக்கி கூறினாள், பாருங்கள், மகாத்மாவும் இஷ்வாக்கு வம்சத்திலகரும் தன் தந்தையுமான தசரதருக்கு முறைப்படி கொடுக்கப்பட்டது. இது தேவர்களுக்கு ஒப்பானவரும் ஏராளமான அரச போகங்களை அனுபவித்தவரும் மாவீரருமான அந்த மன்னருக்கு இது உகந்த உணவில்லை என்று எண்ணுகிறேன். 4 சமுத்திரங்களை எல்லையாக உடைய இந்த பூமண்டலம் முழுவதையும் ஆண்டவரும் மண்ணுலகில் தேவேந்திரன் போல் வாழ்ந்தவருமான மாமன்னர் இந்த இங்குதி பின்னாக்கை எவ்வாறு ஏற்பார்? எல்லையற்ற செல்வங்களுக்கு அதிபதியான ராமன் தன் தந்தைக்கு இங்குதியின் சதையை பிண்டமாக கொடுத்தான் என்றால் இதை காட்டிலும் மேலான துக்கமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ராமனால் தன் தந்தைக்கு இங்குதி பின்னாக்கு உருண்டைதான் பிண்டமாக கொடுக்கப்பட்டது என்பதை கண்ணால் பார்த்த பின்னரும் என் இதயம் சுக்கு நூறாக பிளக்காமல் இருக்கிறதே. ஒரு மனிதன் எத்தகைய உணவை புசிக்கிறானோ அதே உணவை அவனது தெய்வங்களுக்கும் படைக்கிறான் என்ற உலகியல் பழமொழி நிச்சயமாக உண்மைதான் என்று எனக்கு தோன்றுகிறது. சோகத்தால் மேற்கண்டுவாறு அழுத அவரை சக்களத்திமார்கள் ஆறுதல் கூறி அழைத்து சென்றார்கள். அவர்கள் ஆசிரமத்தில் தேவலோகத்திலிருந்து விழுந்துவிட்ட தேவதையை போன்று வீற்றிருக்கும் ராமனை கண்டார்கள். தாய்மார்கள் எந்தவிதமான போக சௌகரியங்களும் சுக சாதனங்களும் இல்லாத ராமனை கண்டு மிகவும் துக்கப்பட்டார்கள். துயரத்தால் தாக்கப்பட்டவர்களாக அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீர் பெருக்கினார்கள். சத்தியம் தவறாதவரான புருஷோத்தமர் ராமன் தன் இடத்திலிருந்து எழுந்து அந்த தாய்மார்கள் அனைவருடைய புண்ணிய திருவடிகளிலும் விழுந்து வணங்கினார். அகன்ற கண்களையுடைய அவர்கள் மிருதுவான விரல்களையும் உள்ளம் கைகளையும் இனிய பரிசத்தை அளிப்பவைகளும் மங்களமானவைகளுமான தங்கள் கைகளால் ஸ்ரீராமனுடைய முதுகில் ஒட்டி கொண்டிருந்த தூசுக்களை துடைத்து விட்டார்கள். இலக்குவனும் அந்த தாய்மார்கள் எல்லோரையும் ஒரு சேர பார்த்து மிகவும் துக்கங்கொண்டு ராமன் வணங்கி எழுந்த பின்னர் மிகவும் பாசத்துடன் மெல்ல மெல்ல வணங்கினான். அந்த மாதரிசிகள் அனைவரும் ராமனிடத்தில் எப்படியோ அப்படியே தசரத குமாரனும் சுப லட்சணங்கள் பொருந்தியவனுமான லட்சுமணனிடம் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். துயரத்துடன் சீதையும் மாமியார்களின் பாதங்களில் வணங்கி கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றாள். துக்கம் தாங்காத கோசலை பெற்ற தாய் தன் பெண்ணை ஆதரவுடன் அணைத்துக் கொள்வதைப் போல வனவாசத்தால் மெலிந்திருப்பவளும் இறங்கத்தக்க நிலையில் உள்ளவளுமான அவளை கட்டியணைத்துக் கொண்டு கூறினார், விதேக மன்னனுடைய புதல்வி, தசரதருடைய மருமகள், ராமனுடைய பத்தினி, மக்கள் நடமாட்டமே இல்லாத காட்டில் வசிக்கும் துக்கத்தை எவ்வாறு அடைந்தாய்? வெயிலில் வாடிய தாமரை மலர், கசக்கப்பட்ட நீலோத்பலம், மாசுபடிந்த சுவர்ணம், மேகங்களால் மறைக்கப்பட்ட முழுநிலவு, இவ்வாறாக உன் முகத்தை பார்க்கும் என்னை துக்கம் என்ற அரணிக்கட்டையில் தோன்றியுள்ள சோகம் என்ற அக்னி நெருப்பானது தான் இருக்கும் இடத்தையே எரிப்பதைப் போல என் உள்ளத்தை தகிக்கிறது.
இப்படியெல்லாம் மனவேதனையுடன் அன்னை பேசிக் கொண்டிருக்கையில் பரதனின் மூத்தவரான ராமன் வசிஷ்ட முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். தேவர்கள் வேந்தனான இந்திரன் பிருகஸ்பதியை பக்தி ஸ்ரத்தையுடன் வணங்குவதைப் போன்று அக்னியை போன்று ஜொலிக்கும் புரோகிதருடைய பாதங்களில் வணக்கம் செலுத்திவிட்டு அவர் அருகிலேயே அமர்ந்து கொண்டார். ராமன் பின்னர் தன்னுடன் வந்திருந்த எல்லா அமைச்சர்கள், நகர பிரமுகர்கள், படைத்தலைவர்கள், தர்மம் அறிந்த உத்தமர்கள் ஆகியோர்களுடன் அறநெறி தவறாத பரதன் தன் அண்ணனுக்கு அருகில் அவர் பின்னால் சென்று அமர்ந்தான். அப்போது வீரம் மிக்கவனான பரதன் தவசியை போன்ற தோற்றத்துடன் தவச் செல்வத்தால் பேரொளி வீசிக் கொண்டிருக்கும் ராமனை பார்த்து கைகளை கூப்பிக்கொண்டு பிரம்மதேவன் எதிரில் தேவேந்திரன் வினய சம்பன்னனாக நிற்பதை போன்று வீற்றிருந்தான். அந்த சமயத்தில் ராகவனை வணங்கி உபச்சாரங்கள் செய்துவிட்ட பரதன் அவரிடம் என்ன பேசப் போகிறான் என்பதை அறிய அங்கிருந்த மேன்மக்கள் மனத்துடிப்புடன் இருந்தார்கள். அரசவையில் நண்பர்கள் புடைசூழ விளங்குவது போல் சத்தியத்தில் உறுதியுள்ள ஸ்ரீராமன், மகானுபாவனான லட்சுமணன், தர்மாத்மாவான பரதன் ஆகிய மூவரும் யாகசாலையில் வேத வித்தகர்களால் சூழப்பட்டிருக்கும் 3 அக்னிகள் போல் அப்போது பிரகாசித்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 103வது சர்க்கம் முற்றிற்று.